ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டில் எல்லாமே அவசரமாக பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கோம். நாங்கள் வந்து ரொம்ப சிவிலைஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட் வேர்ல்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ஆனால் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான சில விஷயங்கள் கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ நான் எந்த வகையில் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய ஜங்க் ஃபுட்டுக்கு வந்து மாறிட்டோம். ஸோ அது வந்து நம்மளுடைய உடலை வந்து எப்படி கெடுக்குது அப்படின்றதுக்கு நிறைய டாக்டர்ஸ் பேசுகிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜங்க் ஃபுட் எந்த அளவுக்கு நம்மளுடைய பாடியை அஃபெக்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் நம்மளுடைய பாடியை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அது என்னென்ன ரீசன்ஸ் அதனால ஏற்படுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட் அப்படின்றது எப்படி நம்மளுடைய உடல்நிலையை அதிகமாக பாதிக்குதோ, அதிகமாக வெளியில் சாப்பிட்றது, ஹோட்டல்ஸில் சாப்பிட்றது, இந்த அஜினோமோட்டோ அப்படின்ற விஷயங்கள், நம்மளுக்கு செரிக்காத உணவுகளை சாப்பிட்றது எப்படி நம்மளுடைய உடல்நிலையை பாதிக்குதோ, அதே மாதிரி தண்ணி அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து நம்மளுடைய பாடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ பிறந்ததுல இருந்து ஒருத்தர் இறக்குற வரைக்கும் தண்ணி அப்படின்றது இல்லாமல் வாழவே முடியாது இல்லையா? ஸோ அந்த தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு வந்து நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் அப்படின்றது நிறைய வந்துருச்சு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இல்லை நான் எங்கேயாவது ட்ராவலில் போகிறேன், உடனே ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி நான் குடிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மிகப்பெரிய ஒரு தீமை நம்மளுடைய உடம்புக்கு இருக்குது அப்படின்றது தாங்க உண்மை. ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் நம்மளுடைய பாடியில் ஃபுட்போன் இல்னஸை க்ரியேட் பண்ணக்கூடிய கேம்பைலோஃபாக்டர் இன்ஃபெக்ஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய பாக்டீரியா லெவல் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பாக்டீரியா நம்ம உடம்புல போகும்போது நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டேப் வாட்டரை விட பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் நிறைய ஒரு பெட்டர் குவாலிட்டி இருக்குது. நல்ல தண்ணி நமக்கு வந்து வாட்டர் பாட்டிலில் தான் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேப் வாட்டரில் இருக்கிற பாக்டீரியா லெவலை விட இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் வந்து நிறைய ஒரு பெரிய ஹை ரிஸ்க் லெவலில் வந்து பாக்டீரியா அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அது வந்து ஒரு பெட்டர் குவாலிட்டி கிடையாது. அது நம்மளுடைய தாட்டு தான். நமக்கு அதை விளைவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ நமக்குள்ளே வந்து அந்த தாட்டை வந்து இன்புட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நம்ம கடைகளில் நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ட்ராவல் டைமில் இதுதான் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் எப்போ தண்ணி ஃபில் பண்ணாங்க, அது எவ்வளோ நாளாக அந்த கடையில் இருக்குது, இதை நம்ம குடிக்கலாமா அப்படின்ற எண்ணம் நமக்கு இருந்ததே கிடையாது. ஸோ அது வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது அப்படி கிடையாதுங்க. பிளாஸ்டிக் அப்படின்றது கண்டாமினேட் ஆகும். அதாவது பிளாஸ்டிக் வந்து உருக ஆரம்பிக்கும். அந்த டைம் ஆக ஆக அது டீக்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த வாட்டராக அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாட்டருக்குள்ளே பிளாஸ்டிக் அப்படின்றது இருக்க தான் செய்யும். அதை நம்ம குடிக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய உடம்புக்கு ஒரு கேன்சரை க்ரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அது பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக் அப்படின்றது கண்டாமினேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், டீக்ரேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். பிளாஸ்டிக்கில் ஏதாவது நம்ம வந்து வார்மாக ஊற்றணும் அப்படின்னா அது மெல்ட் ஆகிறது நம்ம வீட்டில் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த வகையில் கார்சினோஜெனிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது நமக்கு கேன்சரை க்ரியேட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த பிளாஸ்டிக்கில் வந்து மெல்ட் ஆகி அந்த வாட்டரோட கலக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சுடு தண்ணியை ரொம்ப சூடாக ஊற்றிட்டீங்க, பரவாயில்ல இது வந்து ரொம்ப சூடெலாம் கிடையாது, இது மெல்ட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே இந்த கார்சினோஜெனிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது மெல்ட் ஆக தான் செய்யும். கொஞ்சம் சூடாக இருந்தாலுமே அது வந்து நமக்கு கேன்சரை க்ரியேட் பண்ணும். ஏன்னா வாட்டருக்கும் பிளாஸ்டிக்கும் நடுவில் ஒரு ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த ரியாக்ஷன் நமக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வார்ம் வாட்டர் எப்படி இருந்தாலும் அது பிளாஸ்டிக்கில் வச்சு குடிக்கவே கூடாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். அதே மாதிரி இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் ஒரு பெரிய அஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணும். அவங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற பேபியும் பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம தண்ணி குடிக்கிறதுனால அந்த பிளாஸ்டிக் உள்ளே போடுறதுனால அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண கொடுக்கவே கூடாது.
பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்கிற கெமிக்கல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனை வந்து சீக்கிரமே தூண்ட ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் நம்மளுக்கு தூண்ட ஆரம்பிச்சது அப்படின்னா பெண்கள் சீக்கிரமாக வந்து வயதுக்கு வர்றது, அந்த பூப்படைகிறது அப்படின்றது சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய குவாலிட்டி இல்லாத வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நமக்கு நிறைய அந்த மார்க்கெட்டில் பார்க்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி பாட்டில்ஸில் நம்ம தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்டிலிட்டியும் அஃபெக்ட் ஆகும். ஹெல்த் வைஸ் நமக்கு நிறைய தீமைகளை பண்ணுற இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். அடுத்தது என்விரான்மெண்டலாக பார்த்தாலுமே வந்து இந்த பிளாஸ்டிக் அப்படின்றது ஒரு பெரிய தீமையான விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு யமன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ தான் எல்லாமே பிளாஸ்டிக்லாம் ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, அதனால் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு 7 பார்ட்ஸில் ஒரு பார்ட் மட்டும்தான் வந்து ரீசைக்கிள் ஆகுது அப்படின்றது மிகப்பெரிய உண்மை. ஸோ நிறைய பிளாஸ்டிக்கை இன்னும் வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இன்னும் வந்து இன்வென்ஷன் வரல. ஸோ இன்னும் பிளாஸ்டிக் அப்படின்றது வந்து ஏர்த்தில் எல்லா இடத்துலையுமே வந்து கொட்டப்பட்டுட்டு தான் இருக்கு இல்லையா? அந்த பிளாஸ்டிக் ஃபுல்லாக அழிஞ்சு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 600லேருந்து 1000 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்விரான்மெண்டலிஸ்ட் எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு தான். இந்த உலகத்துக்கு நம்ம வந்து அந்த ஒரு தீமையை செய்யாமல் நமக்கும் அந்த தீமையை செஞ்சுக்காமல் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு ரிக்வஸ்ட் நான் உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போவுமே அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்காதீங்க. ஸோ பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்றது எப்போவுமே நம்மளுடைய பாடிக்கும் சரி நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கும் சரி கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். நமக்கு அது ஒரு பெரிய நோயை தான் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ எப்போ தண்ணி குடித்தாலும் வந்து சில்வர் பாட்டிலில் குடிக்கணும் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சில்வர் திங்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத வச்சுக்கோங்க. இல்லை கிளாஸில் ஏதாவது உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்மளுடைய பி சேனலில் காத்துட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.